ஒரு குதிரை நாள் முழுவதும் வேலை செஞ்சு தவிச்சு போய் சூரியன் மறைவதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து உடனே அங்க பக்கத்துல இருந்த நாய்கிட்ட குதிரை போய் சொல்லுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கு. அந்த நாய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம முதலாளி குதிரைய போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாருன்னு மாடுகிட்ட சொல்லியிருக்கு. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம, பசிக்கு சோறு போடாம, குதிரைய கொடுமைப்படுத்தி முதலாளி வேலை வாங்கிட்டு இருக்காருன்னு மாடு ஆடுகிட்ட போய் சொல்லியிருக்கு. முதலாளி கொடுக்கற டார்ச்சரை தாங்க முடியாம குதிரை நாளைக்கு காலையிலே யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓட போகுது அப்படின்னு ஆடு முயல்கிட்ட போய் சொல்லியிருக்கு. நாளைக்கு காலையிலே யாருக்கும் தெரியாம ஆடு மாடு கோழியன் எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு குதிரை இன்னொரு முதலாளி வீட்டுக்கு போக போகுதுன்னு முயல் வீட்டு வேலைக்காரன்ட்ட சொல்லுது. பக்கத்து ஊர்ல இருக்கிற பண்ணையார் ரொம்ப நல்லவரா, நீங்க டார்ச்சர் கொடுக்கறதுனால குதிரை நாளைக்கு காலையில ஆடு மாடு கோழியன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகுதுன்னு வீட்டு வேலைக்கார முதலாளி கிட்ட சொல்லியிருக்கா. நம்ம பாசமா வளர்த்த குதிரை நமக்கே துரோகம் பண்ணதுன்னு முதலாளிக்கு ரொம்ப அதிகமா கோபம் வந்து நைட்டோட நைட்டா விச ஊசியை போட்டு குதிரையை கொன்னுட்டார். குதிரை பரிதாபமா செத்ததுக்கு ஒரே காரணம் தான் மனசுல இருந்த கஷ்டத்தை அந்த நாய்கிட்ட சொல்லிருச்சு. சரியா இதே மாதிரி நீங்க வாழ்ற இந்த பூமியில உங்கள் மனசில் இருக்கும் கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.